நம்ம காலேஜ் பாய்ஸ் எல்லாருமே நான் கடவுள் ஆரியாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி உங்கள் ஹேரை வளர்த்திட்டு இருந்திருப்பீங்க. நமக்கு எங்கடா காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் ஹேர் அப்படியே பயங்கரமாக வளர்த்தி செம்ம ஸ்டைலாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வளர்த்திட்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்குமே ஆப்பு வைக்கிற மாதிரி காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஹேர் கட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணலாம், காலேஜில் திட்டவும் கூடாது, ஸ்டைலாகவும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நம்ம சேனல் நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் போட்டிருப்போம், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அந்த வீடியோஸில் ஸ்டைலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். பட் இந்த வீடியோவில் ஸ்டைலும் முக்கியம் தான், பட் இருந்தாலுமே காலேஜில் எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக உங்களோட பிரதர் சரனுக்கு அது நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்னு சொல்லலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் தடவை சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், சரண் லைஃப் ஸ்டைல் ஐடி பேர் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் ஐடியாஸ், அவுட்ஃபிட் ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் நல்ல பிளாட்ஃபார்ம். 65,000 ஃபாலோஸ் வந்துடுச்சு. சீக்கிரமாக 1 lakh டச் பண்ணும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரண் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பாம் பவுடர். பாம் பவுடர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைல் தான். பாம் பவுடர் வச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக வெளியே அனுப்பிடுவாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோன்றது எனக்கு புரியுது. பட் ஆனால் பாம் பவுடர்லேயே நீட் பாம் பவுடர்னு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. நீங்கள் போய் கூகுளில் தேடி பாருங்கள் நீட் பாம் பவுடர்ன்ட்டு. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் அண்ட் ஸ்டைலாகவும் இருக்கும். இந்த பாம் பவுடருக்கு நம்ம சைடில் ஃபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சைடில் மோஸ்ட்லி நம்ம ஃபேட் பண்ணலனாலே நம்மளோட காலேஜில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் நல்லா ஃபேட் பண்ணாமல், ஸ்கின் ஃபேட் பண்ணாமல், நார்மலாக ட்ரிம் மட்டும் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் விட்டு வெட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போக போக கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த சைடில் கனெக்டடாக இருக்கணும், டிஸ்கனெக்டடாக இருக்கக்கூடாது. டிஸ்கனெக்டட்னா ஒன்றும் கிடையாது. சைடில் 2 பக்கம் கோடு மாதிரி போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுவாங்க, அது டிஸ்கனெக்டட். பட் நம்ம கனெக்டடாக எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம்னா ரொம்பவே எலகண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே உங்களோட ஸ்டைல் ரொம்பவே அப்கிரேடடாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வால்யூம் அதிகம், போக போக வால்யூம் கம்மி, பேக்கில் அப்படி நம்ம செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாகவும் இருப்பீங்க, ரொம்பவே ஸ்டைலாகவும் இருப்பீங்க. நீட் பாம் பவுடர் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா ஏஜுக்கும் எல்லா ஃபேஸ் டைப்புக்குமே செட் ஆகும். முக்கியமாக உங்களோட ஃபேஸ் டைப் ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால், ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தால் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுமே ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதை வேக்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணலாம். பட் நம்ம லோ லெவலில் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுனால வேக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பியர்டு இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ப்ளோ அவுட். பேரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. உங்களோட யூனிவர்சிட்டி ஆர் காலேஜில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பிரதர் நான் எப்படி வேணால் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போகலாம், எனக்கு கண்டிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற காலேஜில் நீங்கள் படிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளோ அவுட் ட்ரை பண்ணலாம். ப்ளோ அவுட் ரொம்பவே சிம்பிளான அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் ஹேர் ஸ்டைல் சொல்லலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு உங்களுக்கு முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா செட் பண்ண முடியாது. உங்களுக்கு மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமாக ஹேர் இருக்கணும். சைடில் நீங்கள் மிட் ஃபேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃபேட் பண்ணாமல் மிட் ஃபேட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டாப் ஏரியாவில் ஈவனாக இருக்கணும். அங்கங்கே மெஸ்ஸியாக கட் பண்ணியிருக்கணும். இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேக்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ப்ளோ ட்ரையர் இருந்தால் போதும். ப்ளோ ட்ரையரை வச்சு உங்களோட ஹேரை கையிலேயே வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டு போவீங்க. அப்படியே கையில் களைச்சி விட்டு செட் பண்ணுவீங்களா. ஸோ இதுதான் ப்ளோ அவுட் ஹேர் ஸ்டைல். உங்களோட ஹேர் ஸ்ட்ரைட் ஹேராக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகும். உங்களுக்கு வேவி ஹேர் இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக ஹேரை வளர்க்காம ஓரளவுக்கு மீடியமாக ட்ரிம் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைலை செட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மெயினாக இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரையர் உங்ககிட்ட இருக்கணும். ட்ரையரை வச்சு அப்படியே கையில் கோம் பண்ணிட்டே செட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஹேர் நிற்கல அப்படின்னா கொஞ்சமாக வேக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கும். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களை ரொம்பவே ட்ரெண்டியாகவும் காட்டும் அண்ட் ஒரு ஃபங்கி பர்சனாகவும் காட்டும். உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. உங்களோட யூனிவர்சிட்டி இல்லைனா மஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும். அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே நம்ம ஹேர் ப்ராப்பராக இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, ஹேர் டென்சிட்டி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அது எதனால் ஏற்படுது? மெயினான விஷயம் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் கண்டிஷனால ஏற்படுது அண்ட் பொல்யூஷனால ஏற்படுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கால்ப் கண்டிஷன், இன்னும் மேலுமே பல ரீசன்ஸ் எல்லாமே இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ப்ராப்பரான விட்டமின்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரெகுலராக ஆயில் மசாஜ் பண்ணணும். சரி, மசாஜ் பண்ணுறது கூட பண்ணிடலாம். விட்டமின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறது? ப்ராப்பரான விட்டமின்ஸ் ஃபுட்டில் கன்சியூம் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஃபுட்டில் கன்சியூம் பண்ண முடியாதனால நம்ம சப்ளிமெண்ட் ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி சப்ளிமெண்ட் பக்கம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் பேஸ்ட் சப்ளிமெண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதாவது OZivaல ஹேர்
விட்டமின்ஸ். இந்த ஹேர் விட்டமின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இதை தவிர நிறைய விட்டமின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு விட்டமின்ஸ். அதே மாதிரி ஹேரோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர இதில் டிகஸ்டிவ் பிளாக்கிங் இன்கிரிடியன்ட்மே இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலிக்கல் சுருங்கி இருக்கிறத, ஸ்ட்ரிங்காக இருக்கிறத வந்து இது ப்ரிவென்ட் பண்ணு வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒமேகா 3 இருக்குது. ஒமேகா 3 வந்து ஹேரை வந்து ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுற ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹேரை வந்து நல்லா நர்சரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப் பண்ண வந்து சொல்லலாம். இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எப்படி கன்சியூம் பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் வந்து கன்சியூம் பண்ணலாம். மார்னிங் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம், நைட் வந்து உங்களோட லஞ்சுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இதை கன்சியூம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் உங்களோட வயசு 18க்கு மேலே இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. 18 பிலோ வந்து இதை ட்ரை பண்ண வேணாம். இது வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. OZiva ஹேர் விட்டமின்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார்ட். சைட் பார்ட் ஹேர்ஸ்டைலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சேனல்லே அதை பற்றி நிறைய டைம் வந்து நான் பேசியிருக்கேன். சைட் பார்ட் ஒரு கிளாசிக்கான ஹேர்ஸ்டைல். அதாவது ஒரு 90ஸ்ல இருந்தே, நம்ம சின்ன பையன்லேருந்தே வந்து அந்த ஹேர்ஸ்டைல் இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஹேர்ஸ்டைல் தான். இதை நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலாகவும் இருப்பீங்க, ரொம்பவே எலகண்ட்டாகவும் இருப்பீங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு நீட்டான லுக் கிடைக்குன்னு வந்து சொல்லலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட முடியை ஒன் சைடு வாடுறது பேர் தான், அதாவது ஒரு பக்கம் நேரி எடுத்து சீவுறது பேர் தான் சைட் பார்ட் ஹேர்ஸ்டைல். பட் நீங்கள் அழுத்தி சீவாமல் கொஞ்சமாக முன்னாடி வால்யூம் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 சென்டிமீட்டர் வால்யூம் வச்சுட்டு மேலே லைட்டாக தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைட் பார்ட் வச்சிங்கன்னா செம்ம கிளாஸியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க, இல்லைனா காலேஜில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க, இந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஹேர்ஸ்டைல் வச்சுட்டு போனீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக, ரொம்பவே மேன்லியாக வந்து தெரிவிங்க. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஹேர்ஸ்டைலுக்கு வந்து சைடில் ஃபேட் பண்ணிடாதீங்க. சைடில் உங்கள் ஸ்கின் தெரியாத அளவுக்கு ஹேர் கட் பண்ணி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. ஃபேட் பண்ணீங்கன்னா ஓகே தான், பட் ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபேட் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சைட் பார்ட் மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஹேர்ஸ்டைல். நீங்கள் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சைட் பார்ட் செட் ஆகலைனாலுமே நார்மலாக உங்கள் ஹேரை சீவ்னிங்கன்னா அந்த சைட் பார்ட் இல்லாமல் நேரி எடுக்காமல் செய்யணுங்கன்னா அதுவுமே பார்க்குறது நல்லா இருக்கும். மஸ்ட் ஒரு டைம் ஆகுது சைட் பார்ட் ஹேர்ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் தேவையே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆயிலை வச்சு நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே ஹேரை நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரம் எடுத்து இல்லைனா ஆயில் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோம் பண்ணிங்கன்னாவே பர்ஃபெக்டாக வந்து இந்த ஹேர்ஸ்டைல் வந்து செட் ஆகிடும். மஸ்ட் நம்ம பசங்க, காலேஜ் பசங்க வந்து கண்டிப்பாக சைட் பார்ட் ஹேர்ஸ்டைல் ஒன் டைம் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர்ஸ்டைலுமே வந்து எல்லா ஃபேஸ்க்குமே செட் ஆகிற ஒரு ஹேர்ஸ்டைல் தான். உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து ரவுண்டாக இருக்குது இல்லைனா வந்து ட்ரையாங்குலராக இருக்குன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும். மோஸ்ட்லி எல்லா ஃபேஸ் டைப் இருக்கிறவங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேவி ஹேர் பர்சனுக்கான ஒரு ஹேர்ஸ்டைல். இந்த வேவ் ஹேர் இருக்கிறவங்க வந்து ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே ஷார்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து வேவி சைட் பார்ட் இல்லைனா நேச்சுரல் வேவி ஹேர் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களோட ஹேரை கொஞ்சமாக வால்யூம் விட்டுக்கோங்க. சைடில் வந்து ஃபேட் பண்ணிக்கோங்க. சைடில் ஃபேடுன்னு சொன்ன உடனே ஃபுல்லாக ஃபேட் பண்ணாமல் ஒரு மிட் ஃபேட், அதாவது காதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் ஏரியா மட்டுமே லைட்டாக ஃபேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிராஜுவலாக வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே டாப்பில் வந்து உங்களோட ஹேர் கொஞ்சம் வால்யூமாக இருக்கணும். உங்களோட வேவ் வந்து எந்த பக்கம் வேவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சீரம் வச்சு உங்களோட ஹேரை சீவினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்குமே சைட் பார்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேவ் இருக்கிறதுனால கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பேபி ஹேர் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ல் ஹேர் இருக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம். கர்லி ஹேர் உங்களுக்கு இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களோட கர்ல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும், பார்க்க அழகாக தான் இருக்கும். பட் காலேஜில் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஹேர் ரொம்பவே அடர்த்தியாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கும் ஃபீல் ஆகும், மற்றவங்களுக்குமே வந்து ஃபீல் ஆகும், ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே வந்து மீடியம் லெவலுக்கு கொஞ்சம் கம்மியாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். சைடில் ஃபேட் பண்ணிக்கோங்க. கேர்ள் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஃபேட் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சைடில் ஃபேட் பண்ணிவிட்டு இந்த பிக்ஸில் இருக்கிற மாதிரி ஃபேட் பண்ணிவிட்டு அந்த கேர்ள் வந்து அதிகமாக ஆகாத அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த கேர்லி ஹேர் இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச வரைக்குமே அண்டர் கட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது அண்டர் கட். அண்டர் கட் எல்லாருக்குமே, எல்லா பசங்களுக்குமே பிடிச்ச ஒரு ஹேர் ஸ்டைல். கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு டைமாவது அண்டர் கட்டை வந்து நீங்கள்
நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அண்டர் கட் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. எல்லா பார்பர்ஸுமே லோக்கல் ஷாப்லேருந்து ப்ரீமியம் ஷாப் வரைக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் ஈஸியாக வந்து உங்களுக்கு செட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் லைட் ஃபேடட் அண்டர் கட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சைடில் வந்து லைட்டாக ஃபேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மேலே வந்து கொஞ்சமாக வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஈவனாக நீங்கள் வந்து கட் பண்ணால் போதும். இதுக்கு வந்து பாக்ஸ் கட்னு இன்னொரு பேருமே இருக்குது. நீங்கள் நார்மலாக சலூனில் போய் பாக்ஸ் கட் பண்ணுங்கள், பட் நான் காலேஜ் போகணும் அதனால் வந்து எனக்கு சைட்லலாம் ரொம்பவே ஃபேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லிடுங்க. சைடில் ஃபேட் பண்ணுறது பியர்ட் இருக்கிற பர்சனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், பட் பியர்ட் இல்லாத பர்சனுக்குலாம் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதே மாதிரி காலேஜ்லேயுமே வந்து ஓவர் ஃபேட் பண்ணிட்டு போனால் அவ்வளோவா வந்து சிறப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹேரை மீடியமாக மெயின்டைன் பண்ணணும். மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் சைடில் வந்து லைட் ஃபேட் மட்டுமே கொண்டு போங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கனெக்டட் இருக்குது, டிஸ்கனெக்டட் இருக்குது. கனெக்டட்னா உங்களுக்கு வந்து சைடில் கோடு போடுவாங்க. ஸோ கோடு போடுறத வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து கோடு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் கோடு போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து கனெக்டட்லேயே வந்து அப்படியே ஃபேட் பண்ணுங்கள். அது பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்குமே செம்ம ஹாட்டாகவும் இருப்பீங்க, செம்ம செக்ஸியாகவும் இருப்பீங்க. மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் க்ளீன் கட். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு ஹேர் கட். இந்த ஹேர் கட் ஈஸியாக எல்லாருமே செட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு நீங்கள் பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியதே கிடையாது. நீங்கள் அண்டர் கட் ட்ரை பண்ணுறீங்க புதுசாக, இல்லைனா ப்ளோ அவுட் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக ரிஸ்க் இருக்குது. பட் இந்த ஹேர் ஸ்டைலில் எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. நான் என்னோடய ஹேர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும், சொதப்பிடவே கூடாது, நான் இப்போ சலூன் போனனாவே எனக்கு சொதப்பி விட்டுறாங்க, போன உடனே வந்து எதுக்குடா கட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து நமக்கு தோன்ற அளவுக்கு பண்ணி விட்டுறாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெகுலர் க்ளீன் கட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் ஃபேட் பண்ண போகிறது கிடையாது, மேலே அதிகமாக வால்யூம் வைக்க போகிறது கிடையாது. இருக்கிற ஹேரை வந்து அப்படியே வந்து ப்ராப்பராக வந்து கம்மி பண்ணுறீங்க. உங்களோட நார்மல் ஹேர் ஸ்டைல்லையே கொஞ்சமாக வந்து ட்ரிம் மட்டும் பண்ணுறீங்க. இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் ஹேர் ஸ்டைலோட ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கும், பட் அதோட லெவல் மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருப்பீங்க. ஒரு ரிஸ்க்குமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே வேணாம்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், அவ்வளோதான். நான் மேலே சொன்ன ஹேர் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, இல்லைனா இந்த ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஹேர் ஸ்டைலை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேர் கட் பண்ண போயிட்டு ரொம்பவே சொதப்பி இருக்கா உங்களுக்கு, நான் ஒரு ஃபீல்டில் போயிட்டு ஹேர் கட் பண்ணணுன்ட்டு போனேன், லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டக்கத்தி தினேஷ் மாதிரி வந்து அழுதுட்டு தான் வெளியே வந்தேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா சரண் லெஃப்ட் ஐடி பேர் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் ஐடியாஸ், அவுட்ஃபிட் ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃபேஸ் ஷேப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நானுமே வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஃபேஸ் ஷேப்பை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணி ஸ்டைலாக மாற்றிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.